கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மிக ஆழமான ரொம்ப ஆபத்தான நிலக்கரி சுரங்கம் இடிஞ்சு விழுது. 3000 பேரு அந்த விபத்துல மூச்சு திணறி சாகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் மட்டும், அதாவது எந்த காயமும் இல்லாம உயிரோடு தப்பிக்கிறான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இருங்க, இது இத்தோட முடியல. அதுக்கடுத்து எந்த ஆயுதமும் இல்லாம பசியோடு இருக்கிற ஒரு கொடூரமான சிங்கத்துக்கிட்ட அவன் தள்ளப்படுறான். அங்கேயும் அவன் அந்த சிங்கத்தை வெறும் கைகளால கொன்னுட்டு வெளியில வர்றான். வாவ், நிஜமாவா? ஆமா. இதையெல்லாம் பார்த்த மாபெரும் ரோமானிய சக்கரவர்த்தியே மிரண்டு போய் அவனுக்கு ரோமானிய குடியுரிமை கொடுத்து கௌரவிக்கிறாரு. இப்போ இத்தனை நடந்தும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உளவியல் சுமை, ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி அவனை தானாகவே சென்று சிலுவையில் அறையப்பட சம்மதிக்க வைக்குது. இது ஒரு மிகப்பெரிய முரண். எப்படி ஒரு மனிதன் அப்படி ஒரு முடிவு எடுப்பான்? அதேதான். இந்த மாதிரி மனித மனதோட இருட்டான பக்கங்களைத்தான் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம இன்னைக்கு நாம அலச போறோம். இது ஓஷோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவை நாட்டின் புண்டா டெல் எஸ்டே நகரில் தனது சன்னியாசிகளுக்கு வழங்கிய பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற சொற்பொழிவுகளின் 38வது பகுதி. கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணப்பதிவு. கண்டிப்பா. இந்த ஆழமான தேடல்ல அதிகார ஆசை மனிதனை என்ன செய்யும், குற்ற உணர்ச்சியால் மதங்கள் எப்படி உருவாகுது, விளிம்பில் நிற்கும் உலக அரசியல், இதையெல்லாம் தாண்டி தியானம் எப்படி காலத்தை நிறுத்துகிறது அப்படின்ற விஷயங்களை தான் நாம உளவியலின் வரம்புகளை தாண்டி ஆராயப் போறோம். வாங்க அமைதிக்குள்ள நுழைவோம். இப்போ இந்த உரைகளோட சிறப்பே என்னன்னா, இது வெறுமனே மேலோட்டமான தத்துவங்களை மட்டும் பேசல. மனிதன் ஏன் தன்னைத்தானே அழிச்சிக்க துடிக்கிறான், அவனுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டு என்ன அப்படிங்கறத ரொம்ப ஆழமா வேற அறுத்து காட்டுது. அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுதுன்ற அவர் அலசுற விதம் ரொம்பவே வித்தியாசமானது. அதேதான். உலகத்தை ஆழத் துடிக்கிற அதிகார வர்க்கம் தங்களோட ஈகோவையும் பவரையும் காப்பாத்திக்கிறதுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையே அழிக்கவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்குற உங்களுக்கும் தோணலாம், உலகத்துல ஏன் இவ்வளவு பவர் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு. நீங்க சொன்னதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது ஒரு பெரிய இருட்டான காலியான அறையில ஒருத்தன் இருக்கான். அந்த அறை காலியா இருக்கின்ற நிதர்சனத்தை மறைக்க அந்த அறைக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமான அலங்காரங்களை பண்றான். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. தங்களை யாருன்னு அறியாதவங்க தான் இப்படி மத்தவங்கள ஆதிக்கம் செலுத்த துடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற அந்த காலியான அறையில தான் விஷயமே ஆரம்பிக்குது. வெளியில அவங்க எவ்ளோ பெரிய கோட்டையை கட்டினாலும் அவங்க உள்ள போக பயப்படுறாங்க. ஏன்னா உள்ள வெறும் இருட்டு தான் இருக்கு. ஓ, அப்ப எவ்வளோ அதிகாரம் சேருதோ அந்த அளவுக்கு வெளியில அலங்காரங்கள் அதிகமாகும். ஆமா. ஆனா உள்ளே இருக்கிற இருட்ட பார்க்க அவங்களுக்கு இன்னும் பயம் கூடிக்கிட்டே போகும். தங்களுக்குள் இருக்கும் அறியாமையையும் அந்த வெறுமையும் பார்த்து பயப்படுற சாதாரண மனிதர்கள் தான் அதிகாரம் தேடி ஓடுறாங்க. அது பணத்துக்கான ஆசையா இருக்கலாம், அரசியல் அதிகாரமா இருக்கலாம், அல்லது ஆன்மீகத்துல நாம் பெரிய ஆள்னு காட்டிக்கிற ஆதிக்கமா கூட இருக்கலாம். கண்டிப்பா. உண்மையான அறிவாளி அல்லது படைப்பாற்றல் மிக்க மனிதன் அதிகாரத்தின் பின்னால் போகவே மாட்டான். அவன் தன்னை அறிந்து கொள்ளும் அந்த மிஸ்டிசிசம் தேடலை தான் விரும்புவான். அப்போ தன்னை அறிந்து கொள்வது எப்படி இந்த அதிகார ஆசைக்கு ஒரு மருந்தா மாறுது? ஏன்னா நாம அன்றாட வாழ்க்கையில கூட பாக்குறோம். ஆபீஸ்ல சில மேனேஜர்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க, சில பேர் வீட்டுல எல்லாரையும் ஆட்டி வைக்க நினைப்பாங்க. இப்போ தன்னை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த இருட்டான அறைக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி வைக்கிற மாதிரி. தனக்குள்ள வெளிச்சம் வந்த உடனே வெளியா செஞ்ச போலி அலங்காரங்கள் மேல அவனுக்கு நாட்டம் போயிடும். அதாவது மத்தவங்கள ஆதிக்கம் செலுத்துறதுல அவனுக்கு ஆர்வம் இருக்காது. கரெக்ட். தியானம், அன்பு, விழிப்புணர்வு உள்ள ஒருத்தன் யாரையும் ஆதிக்கம் செலுத்த விரும்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு மற்றவர்களை கட்டுப்படுத்துறதுல எந்த நிம்மதியும் கிடைக்காது. அது வெறும் நேரவெறியம்னு அவனுக்கு தெரியும். அதே சமயம் தன்னை யாரும் கட்டுப்படுத்துறதையும் அவன் அனுமதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உறுதியா சுதந்திரம் மட்டும்தான் அவனோட சுவாசமா இருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த உலகத்துல அதிகாரத்துல இருக்கிற பலரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. தன்னை ஆள தெரியாதவன் தான் உலகத்தை ஆள ஆசைப்படுவான். தன்னையே ஆளத் தெரியாதவங்க உலகத்தை ஆள நினைக்கும் போதுதான் வரலாறு முழுக்க பல இரத்தக்களரிகள் நடந்திருக்கு. இயேசுநாதர் மன்சூர் மாதிரியான ஞானிகள் வாழ்ந்தப்போ அவங்கள இதே அதிகார வர்க்கம் கொடூரமா கொன்னுச்சு. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனா எனக்கு இங்க புரியாத ஒரு முரண்பாடு இருக்கு. கொன்ற அதே உலகம் அவங்க இறந்த பிறகு அவங்கள ஏன் கடவுளாக்கி கொண்டாடுது? வாழும்போது கல்லெறிஞ்சவங்க செத்த பிறகு ஏன் சிலைக்கு பூ போடுறாங்க? இது மனித உளவியலோட ரொம்ப சிக்கலான ஒரு இருட்டு. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஞானிகளை பார்த்தா எப்பவுமே பயம். ஏன்னா ஒரு ஞானியோட விழிப்புணர்வு மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சா ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவான்.
சிந்திக்கிற மனிதர்களே ஆதிக்கம் செலுத்துவது ரொம்ப கஷ்டம். அதேதான். அதனால அதிகாரத்தை தக்க வைக்க ஞானிகளை கொல்றாங்க. ஆனா இதுல சாமானிய மக்களின் பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஞானிகள் மேல எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. ஆனாலும் அவங்க சும்மா வேடிக்கை தானே பாக்குறாங்க. ஆமா, அதிகாரத்திற்கு பயந்து கொலைகள் நடக்கும்போது அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க. அந்த அமைதி அவர்களுக்குள்ள ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குது. ஒரு நல்ல மனிதன் சாகும்போது நாம் தடுத்து நிறுத்தவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி. ஓ, அப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கத்தான் அவங்க வழிபாட்டை உருவாக்குறாங்களா? கரெக்ட். இது எப்படி இருக்குன்னா, அந்த பொண்டியஸ் பிலாத்து இயேசுவ சிலுவையில அறைய உத்தரவிட்டுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வர சொல்லி தன் கைகளை கழுவுனாரு. இந்த ரத்தத்துல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட மாதிரி, மக்களும் தங்களோட கைகள்ல ஒட்டியிருக்கிற ரத்தக்கரையை கழுவத்தான் இந்த வழிபாட்டு தலங்களை உருவாக்குனாங்களா? அந்த கை கழுவும் உதாரணம் தான் இங்க உண்மையான உளவியல் செயல்பாடு. இங்க நாம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஓஷோ சொல்றபடி உண்மையான மதம் அப்படிங்கிறது தியானத்தில் பிறப்பது, அது அன்பால் மலர்வது. ஆனா உலகத்துல நாம பாக்குற பல மதங்கள் அப்படி இல்லையே. ஆமா, இன்று உலகத்தில் நாம் பார்க்கும் பல போலி மதங்கள் இந்த இரத்தக்கரையை மறைக்க, குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க உருவாக்கப்பட்டவை. ஒருத்தர் எந்த அளவுக்கு வெறித்தனமா ஒரு மதத்தின் சடங்குகளை பின்பற்றுகிறாரோ அந்த அளவுக்கு அவர் உள்ளுக்குள் ஆழமான குற்ற உணர்ச்சியால் தவிக்கிறார். இந்த குற்ற உணர்ச்சின்னு சொல்லும்போது தான் ஓஷோ குறிப்பிடுற அந்த பராபாஸ் அப்படிங்கிறவனோட கதை ஞாபகத்துக்கு வருதுன்னு ஆரம்பத்துல சொன்ன அதே கதை தான். இயேசுவுக்கு பதிலாக விடுவிக்கப்பட்ட அந்த குற்றவாளி. ஆமா, நாம எப்பவும் சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஆனா மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போய் தற்செயலா விடுதலையான பராபாசின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டமா இருக்கு. 7 கொலைகளை செய்த ஒரு கொடூரமான குற்றவாளி பராபாஸ். யூதர்களின் பண்டிகையின் போது ஒரு குற்றவாளியை விடுவிக்கலாம் என்ற வழக்கப்படி பொண்டியாஸ் பிலாத்து இயேசுவை விடுவிக்க நினைத்தார். ஆனால் மதகுருமார்களும் கூட்டமும் பராபாசை விடுவென்னு கத்தினார்கள். ஆமா, அதனால் சிலுவையில் அறையப்பட வேண்டிய பராபாஸ் விடுவிக்கப்படுகிறான். ஆனால் அவனது வாழ்க்கை அத்தோடு முடிந்துவிடவில்லை. மீண்டும் ஒரு குற்றத்தை செய்து அவன் பிடிபடுகிறான். ரோமானிய சட்டப்படி சிலுவை தண்டனையிலிருந்து ஒருமுறை தப்பிவனை மீண்டும் சிலுவையில் அறைய முடியாது. அதனாலதான் அவன் அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு அனுப்புனாங்களா? கரெக்ட். மிகவும் ஆபத்தான, உயிர் பிழைக்கவே வாய்ப்பில்லாத ஒரு நிலக்கரி சுரங்கத்திற்கு வேலைக்கு அனுப்புகிறார்கள். அங்கு ஒரு பெரிய விபத்து நடக்கிறது. சுரங்கம் இடிஞ்சு விழுகிறது. இருங்க, நீங்க முன்னாடி சொன்ன அந்த 3000 பேர் இறந்த சம்பவம் இதுதானா? 3000 பேர் செத்துப்போன அந்த இடிபாடுகளுக்கு இடையில இவன் மட்டும் தப்பிச்சிருக்கான்னா ரோமானியர்கள் இதை சாதாரணமா கடந்து போயிருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா இவன் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதேதான் நடந்துச்சு. ரோமன் சக்கரவர்த்திக்கே இவனை பற்றி தகவல் போகுது. இவன் என்ன கடவுளின் குழந்தையான்னு சக்கரவர்த்தி சந்தேகப்படுகிறார். அதை சோதிக்க 3ஆவதா ஒரு பரீட்சை வைக்கிறார். அதுதான் அந்த சிங்கம். ஆமா, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பராபாச ஒரு பசியுள்ள சிங்கத்தின் முன்னால் தள்ளிவிடுகிறார்கள். எந்த மனிதனாலும் அந்த சிங்கத்திடமிருந்து தப்ப முடியாது. ஆனா பராபாஸ் தப்பிச்சிட்டான். ஆமா, பராபாஸ் அந்த சிங்கத்தோட வெறும் கைகளால் போராடி அதை கொன்றுவிட்டு உயிரோடு வெளியே வருகிறான். இதை பார்த்த சக்கரவர்த்தி வியந்து போய் அவனுக்கு ரோமானிய குடியுரிமையை வழங்கி கௌரவிக்கிறார். இது மிகப்பெரிய முரண் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இயேசு அற்புதங்கள் செய்தார் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையான நம்ப முடியாத அற்புதங்கள் பராபாஸின் வாழ்க்கையில தானே நடந்திருக்கிறது. சக்கரவர்த்தியாலேயே அங்கீகரிக்கப்பட்ட பராபாஸ் அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய வீரனாகவோ தளபதியாகவோ அல்லவா மாறியிருக்க வேண்டும். தர்க்கரீதியாக பார்த்தால் அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் மனித மனம் அப்படி வேலை செய்வதில்லை. இவ்வளவு பெரிய வெற்றிகளுக்குப் பிறகும் அவனுக்குள் ஒரு உளவியல் நெருக்கடி உருவாகிறது. தூக்கம் இல்லாம தவிக்கிறான் இல்லையா? ஆமா, அவன் நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது. ஏன் தெரியுமா? நான் சாக வேண்டிய இடத்தில் எந்த தவறும் செய்யாத, என்னோடு முகம் கொடுத்து கூட பேசாத ஒருவன் எனக்காக இறந்து விட்டானே என்ற குற்ற உணர்ச்சி அவனை அரித்தெடுக்கிறது. இரவு பகலாக அந்த எண்ணம் அவனை துரத்துகிறது. அந்த குற்ற உணர்ச்சி தாழாமல் அவன் ரகசியமாக கிறிஸ்தவர்களை சந்தித்து இயேசுவின் போதனைகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த போதனைகள் அவனை முழுமையாக ஆக்கிரமிக்கின்றன. அதாவது தன்னேறியாமலேயே அவன் இயேசுவிடம் சரணடைகிறான். அவன் தேடினது கடவுள் அல்ல, தன்னுள் இருந்த குற்ற உணர்ச்சிக்கு ஒரு மன்னிப்ப. ஆம், இறுதியில் அவன் முழுமையாக ஒரு கிறிஸ்தவனாக மாறுகிறான்.
ஆனால் அவன் மதம் மாறிய அதே நாளில் ரோமானிய படையினரால் பிடிபட்டு மீண்டும் சிலுவையில் அறையப்படுகிறான். இந்த முறை அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அந்த மரணத்தை அவன் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறான். தனக்கு பதிலாக ஒரு நிரபராதி கொல்லப்பட்டார் என்ற குற்ற உணர்ச்சி அவனை அதே சிலுவைக்கு கொண்டு செல்கிறது. வாவ்! ஆமா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆயுதம். ஒரு சாதாரண மனிதனை கொல்றதை விட அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சியை விதைக்கிறது எப்பேற்பட்ட மனதையும் தலைகீழா மாத்திடும். பராபாச மாத்தின அதே குற்ற உணர்ச்சி தான் ஒட்டுமொத்த ரோமாபுரியையும் கிறிஸ்தவ நாடா மாத்துச்சு. குற்ற உணர்ச்சியும் வலிமையை புரிந்து கொள்ள இது மிக சிறந்த பதிவு. சரி, இந்த தனி மனித குற்ற உணர்ச்சியிலிருந்து மனித குலத்தை அழிவுக்கு கொண்டு செல்லும் உலக தலைவர்களின் உளவியலுக்கு வருவோம். ஒரு நிமிடம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மூலத்தரவுகளில் உள்ள இந்த அரசியல் நிகழ்வுகள் எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பானதோ அல்லது எதிரானதோ அல்ல. உலக அரசியலை இயக்கும் மனித உளவியலை, அரசியல் தலைவர்களின் மனநிலையை அறிந்து கொள்வதற்கான ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே இது. அந்த வகையில் 1986இல் பனிப்போர் நடந்த அந்த காலகட்டத்துடைய அரசியல் நிலைப்பாட்டை ஓஷோ எப்படி உளவியல் ரீதியாக அணுகிறார்? அவர் ஒரு மிக முக்கியமான தகவலை முன்வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா தங்களைச் சுற்றி ஒரு மைக்ரோவேவ் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியிருந்ததாக அவர் கூறுகிறார். அதாவது ஏவுகணைகளை தடுக்கும் ஒரு கவசம். ஆமா, சோவியத் யூனியன் ஏவுகணைகளை வீசினால் அது தங்களை தாக்காமல் எல்லையிலேயே அழிந்து போகும் அளவிற்கான ஒரு கவசம். ஆனால் சோவியத் யூனியனிடம் அந்த தொழில்நுட்பம் அப்போது இல்லை. ஒருவேளை சோவியத் யூனியன் அதை கண்டுபிடிப்பதற்குள் போர் மூண்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் 3ஆம் உலகப் போரை தொடங்குவதற்கு அமெரிக்கா அவசரப்பட்டதாக ஓஷோ விவரிக்கிறார். அதற்காக தான் லிபியா மீது தாக்குதல் நடத்தி சோவியத் யூனியனை போருக்கு தூண்டி பார்த்தார்கள் என்பது அவரது கணிப்பு. கரெக்ட். இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருவேளை போர் நடந்தால் ஒட்டுமொத்த மனித குலமும் அழியுமே என்ற கவலை அந்த தலைவர்களுக்கு கொஞ்சமும் இல்லையா? தங்கள் நாடும் ஒரு கட்டத்தில் அழியும் என்று தெரிந்தும் அவர்கள் ஏன் இப்படி மூர்க்கமாக உலகத்தை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்கிறார்கள்? அங்கதான் அதிகார வர்க்கத்தின் இருட்டான மனநிலையை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். எப்படியும் நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நமது காலத்திற்கு பிறகு இந்த உலகம் அழிந்தால் நமக்கென்ன என்ற கொடூரமான சுயநலம் அது. தங்களுக்கு பிறகு இந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்குமா என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா, தங்கள் கைகளில் அதிகாரம் இருக்கும் வரை, தாங்கள் பாதுகாப்பாக இருக்கும் வரை வேறு எதை பற்றியும் அவர்கள் சிந்திப்பதில்லை. இந்த அழிவு மனநிலைக்கு எதிராக ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்று திரள வேண்டும் என்று ஓஷோ பதிவு செய்கிறார். தங்களோட இருட்ட மறைக்க உலகத்தையே எரிக்க தயங்காத மனநிலை இது. சரி, உலக அரசியல் அதிகாரத்திலிருந்து ஆன்மீக அமைப்புகளுக்கு நடக்கும் அதிகார போட்டிக்கு நாம் வருவோம். இந்த மூலத்தரவுகளை படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், புத்தரும் மகாவீரரும் ஏன் ஓஷோவை மாதிரி 5000 பேர் தங்கும் ஆசிரமங்களை உருவாக்கவில்லை? மாறாக தங்கள் துறவிகளை 3 நாட்களுக்கு ஒரு முறை இடம் மாறிக்கொண்டே இருக்கச் சொன்னார்கள். இதற்கு பின்னால் என்ன உளவியல் இருக்கு? ஒரு இடத்தில் தொடர்ந்து தங்கும்போது மனித மனம் தானாகவே பந்தங்களை உருவாக்கத் தொடங்கும். இது என்னுடைய இடம், இவர்கள் என்னுடைய மக்கள் என்ற எண்ணம் வரும். எங்கே உரிமை வருகிறதோ அங்கே உள்ளூர் அரசியலும் அதிகார போட்டியும் வந்துவிடும். யார் பெரியவர் என்ற ஈகோ மோதல்கள் உருவாகும். ஆமா, துறவிகள் மீண்டும் சாதாரண மனிதர்களின் மனநிலைக்கு திரும்பி விடுவார்கள். இதை தவிர்க்கத்தான் ஒரு இடத்தில் 3 நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது என்ற விதியை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனா மனித மூளை எப்பவுமே தனக்கு சாதகமான ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிடும் இல்ல? நீங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாம்பேயில் உள்ள ஜெயின் துறவிகள் இந்த விதியை எப்படி தங்களுக்காக வளைத்துக் கொண்டார்கள் என்ற வேடிக்கையான தகவலை ஓஷோ சொல்கிறார். ஆமா, மகாவீரர் காலத்தில் பாம்பே போன்ற பெருநகரங்கள் கிடையாது. அதனால இந்த துறவிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், பம்பாய்க்கு உள்ளேயே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை மாறுகிறார்கள். இப்படி பல வருடங்களாக அவர்கள் பம்பாயை விட்டே வெளியேறாமல் ஊர் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விதியையும் பின்பற்றியாயிற்று, ஒரே ஊரில் வசதியாகவும் இருந்தாயிற்று. இது மனித மனதின் தந்திரம். தான் வசதியாக இருப்பதற்காக எந்த ஒரு ஆன்மீக விதியையும் அது வளைத்துக் கொள்ளும். ஆனால் ஓஷோவின் கம்யூனில் நடந்த சிக்கல் வேறு விதமானது. 5000 பேர் ஒரே இடத்தில் தங்கி வாழும்போது அந்த அமைப்பை நிர்வகிக்க அதீத உழைப்பு தேவைப்பட்டது. விவசாயம் செய்வது, சமைப்பது என நிறைய வேலைகள். ஆமா, ஒவ்வொருவரும் தினமும் 10 முதல் 12 மணி நேரம் உழைக்க வேண்டியிருந்தது.
கடுமையான உடல் உழைப்புக்கு பிறகு மனித மூளைக்கு தியானம் செய்ய ஆற்றல் இருக்காது. அது வெறும் பிழைப்பிற்கான போராட்டமாக மாறிவிடும். கடைசியில் அந்த கம்யூன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல மாறிவிட்டது. ஒரு அமைதியான ஆன்மீக தேடலுக்காக வந்தவங்க மறுபடியும் ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திலிருந்து தப்பிக்க நினைச்சவங்க அதே அரசியல் சுழலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. சரி, இந்த தோல்வியிலிருந்து ஓஷோ என்ன பாடம் கற்றார்? இதை சரி செய்ய அவர் முன்வைத்த மாற்று வழிதான் மிஸ்ட்ரி ஸ்கூல்ஸ் அமைப்பா? சரியாகச் சொன்னீர்கள். கம்யூன் என்ற அமைப்பே தேவையில்லை என்று அவர் முடிவுக்கு வந்தார். மக்கள் உலகத்தில் சாதாரண மனிதர்களாகவே வாழட்டும். அங்கே ஏற்கனவே வீடுகள் உள்ளன, வேலை வாய்ப்புகள் உள்ளன. 9 மாதங்கள் உலகத்தில் உங்கள் வேலைகளை செய்து பணம் சம்பாதித்து வாழுங்கள். மீதமுள்ள 3 மாதங்கள் மட்டும் மிஸ்ட்ரி ஸ்கூலுக்கு வந்து தங்கி எந்த வேலையும் செய்யாமல் முழுமையாக தியானத்திலும் கொண்டாட்டத்திலும் ஈடுபடுங்கள்னு சொல்றாரு. கரெக்ட். இங்க நிரந்தரமான அதிகார படிநிலைகளோ அரசியலோ இருக்காது. இது ரொம்ப யதார்த்தமான அணுகுமுறையா இருக்கு. நான் இது எப்படி பார்க்கறேன்னா, நாம எப்பவும் ஒரு குருவுடனோ அல்லது ஆன்மீக இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது அந்த இடத்த ஒரு சாதாரண விஷயமா நினைக்க ஆரம்பிச்சுடுவோம். ஆனால் 9 மாதம் உலகத்தின் ஓட்டத்திற்குள் இருந்துவிட்டு ஒரு இடைவெளிக்கு பிறகு அந்த அமைதிக்கு திரும்பும்போது அந்த ஏக்கமும் தேடலும் இன்னும் தீவிரமாக இருக்கும். மிக சரியான பார்வை. இடைவெளிதான் அன்பின் ஆழத்தை உணரச் செய்யும். அதிகார போட்டியற்ற எந்த கட்டாயமும் இல்லாத இந்த முறை மனிதர்களை சுதந்திரமானவர்களாக மாற்றும். இப்போது இந்த ஆழமான தேடலின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது தத்துவார்த்தமான ஆனால் நம் அனைவரின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நேரத்திற்கும் மனித உணர்வுகளுக்கும் என்ன தொடர்பு? காலமும் சார்பியலும் பற்றி ஓஷோ பேசும் பகுதி மிகவும் கூர்மையாக இருக்கிறது. குறிப்பாக பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் என்ற அறிஞரின் தர்க்கத்தை அவர் இங்கு மேற்கோள் காட்டுகிறார். எனக்கு 100 வயது என்று வைத்துக் கொள்வோம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அந்த கேள்வியா? இந்த 100 வருடத்தில் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் அதிகபட்சமாக ஒரு நீதிபதி எனக்கு 4 அல்லது 5 ஆண்டுகள் தண்டனை வழங்கலாம். ஆனால் எப்படி ஒரு கடவுள் எனக்கு நிரந்தர நரகத்தை தர முடியும்? வரையறுக்கப்பட்ட ஒரு தவறுக்கு காலவரையற்ற தண்டனை என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றவர் கேள்வி எழுப்புகிறார். இது நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ரொம்ப சாதாரண லாஜிக் தான், ஆனால் எவ்வளவு ஆழமான கேள்வி. செஞ்ச பாவத்துக்கு ஒரு லிமிட் இருக்கிறப்போ தண்டனை மட்டும் எப்படி அன்லிமிட்டடா இருக்க முடியும்? இதற்கு ஓஷோ கொடுக்கும் விளக்கம் இன்னும் ஆழமானது. நரகம் என்பது காலத்தால் நிரந்தரமானதல்ல, அது நமது உணர்வோடு சம்பந்தப்பட்டது என்கிறார். அதாவது நீங்கள் கடுமையான வலியில் அல்லது வேதனையில் இருக்கும்போது ஒரு சில நொடிகள் கூட உங்களுக்கு நிரந்தரம் போல நீண்டு கொண்டே போகும். அதுதான் சார்பியல் தத்துவம். நேரம் கடிகாரத்தை பொறுத்ததல்ல, மனித மனதை பொறுத்தது. நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமானவர்களோடு இருக்கும்போது பல மணி நேரங்கள் கூட ஒரு சில நிமிடங்கள் போட பறந்துவிடும். ஆனால் ஒரு சூடான நெருப்பின் மேல் கையை வைத்தால் ஒரு வினாடி கூட ஒரு யுகம் போல தோன்றும். வலியில் நேரம் நீள்கிறது, மகிழ்ச்சியில் நேரம் சுருங்குகிறது. அப்படியானால் மனம் அமைதியில் இருக்கும்போது, ஆழமான தியானத்தில் இருக்கும்போது நேரத்திற்கு என்னாகிறது? அங்குதான் பிரபஞ்சத்தின் அற்புதம் நிகழ்கிறது. ஒரு ஆழமான தியானத்திலோ அல்லது ஒரு உண்மையான குருவின் முன்னிலையிலோ உங்கள் மனம் முழுமையாக அமைதியடையும் போது நேரம் சுருங்குவதும் இல்லை, நீழ்வதும் இல்லை. ஓ, நேரம் முற்றிலுமாக நின்று விடுகிறதா? ஆமா, காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் அது. அங்கு கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. வெறும் இப்போது என்ற ஒற்றை நிலை மட்டுமே எஞ்சி நிற்கும். மனதின் ஓட்டம் எப்போது நிற்கிறதோ அப்போது காலமும் நின்று விடுகிறது. ரொம்ப அழகான ஒரு பதிவு இது. வலியில் நேரம் நரகமாக நீழ்கிறது, சந்தோஷத்தில் பறக்கிறது. ஆனால் தியானத்தில் நேரம் முற்றிலுமாக நின்று விடுகிறது. எப்பேற்பட்ட புரிதல் இது! இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் நான் ஒரு சிந்தனையை விட விரும்புகிறேன். இன்று உங்கள் வாழ்வில் நேரம் வேகமாக ஓடுகிறதா அல்லது நகர முடியாமல் ரொம்ப மெதுவாக நகர்கிறதா? அதை கவனித்துப் பாருங்கள். அதை வைத்து உங்கள் மனம் அமைதியில் இருக்கிறதா இல்லை ஏதோ ஒரு வலியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதா என்பதை நீங்களே சோதித்துப் பாருங்கள். என்றைக்கு நேரம் உங்களிடம் நிற்கிறதோ அன்று நீங்கள் அமைதியை அடைந்து விட்டீர்கள் என்றர்த்தம். ரொம்ப அழகான ஒரு பதிவு இது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க.
மனப்பூர்வமான நன்றி.